வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ். டிஎன்பிஎஸ்சி அவங்க ஆனுவல் பிளானரில் சொல்லியிருந்த மாதிரியே ஜான்வரி மந்த்துக்கான 2 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதிலிருந்து கண்டிப்பாக ஃபெப்ரவரி மந்தில் குரூப் 2 ஏக்கான எக்ஸாமினேஷன் வரும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் படிக்கலைனா கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த 3 மந்த்ஸில் நல்லா படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதுக்கப்புறம் மார்ச்சில் அடுத்து குரூப் 4க்கானது வரும். தென் ஜூனில் குரூப் 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் இருக்குது. மேபி நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். தயவு செஞ்சு நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் லாஸ்ட் மினிட்ல ரஷ் பண்ணிட்டு படிக்காமல் இப்போ இருந்தே இந்த டைமை ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சியோட எந்த எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ப்ரிலிமினரி லெவல் பார்க்கும்போது கிட்டத்தட்ட யூனிஃபார்மாக இருக்குது இல்லையா? 10 யூனிட் இருக்குது. அதே மாதிரி யூனிட் 8, யூனிட் 9 இந்த மாதிரி தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய யூனிட்ஸை தான் அவங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் பொதுவாக ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற சப்ஜெக்ட் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் பெரிய ரோல் ப்ளே பண்ணும் இல்லையா? அதே தான் டிஎன்பிஎஸ்சிக்கும். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி சிலபஸை, ஹிஸ்ட்ரி போர்ஷன்ஸை நம்ம டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க சிலபஸ் படி நம்ம கவர் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் யூடியூப் சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா ஜியாகிரஃபிக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் லைன் பை லைன் ஸ்கூல் புக்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருப்போம். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸ்கூல் புக்ஸ் கவர் பண்ணுறதுக்கு. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ஸ்கூல் புக்கையே யூஸ் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் புக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கூட தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட புக்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாகவும் நல்லாவும் இருக்குது. நம்மளும் அந்த 2 போர்ஷனுக்கும் நம்ம ஸ்கூல் புக்ஸையே கவர் பண்ணிடலாம். மாடர்ன் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு நம்ம முழுக்க நம்ம ஸ்கூல் புக்ஸை படிச்சிடலாம். குரூப் 2, குரூப் 1 மெயின்ஸ் போகணும்னு நினைக்கிறவங்க ஸ்பெக்ட்ரம் புக் படிங்க. இல்லைனா ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக் நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை கண்டினியூ பண்ணுங்கள். பட் நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஸ்கூல் புக்ஸே எனாஃப். அந்த ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசனும் சிலபஸோடு எப்படி மேட்ச் ஆகுது, என்னென்ன பாடங்கள் எந்தெந்த சிலபஸ் டாப்பிக்கில் வருது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி இது போக பாலிட்டிக்கு ரிவிஷன் இருக்குது, ஸ்டேட் வைஸ் ஜிகே இருக்குது, யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9 வரக்கூடிய முக்கியமான தலைவர்களை பற்றின குறிப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே ஃப்ரீ கிளாஸஸ். இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது என்னோட ரெக்வெஸ்ட். நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம்னாலும் குரூப் 1, 2, 2A, குரூப் 4 எல்லாத்துலேயுமே சிலபஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். டாபிக் யூனிட் நம்பர் கூட ஒரே மாதிரி தான் இருக்குது, யூனிஃபார்மாக தான் இருக்குது. யூனிட் நம்பர் 4 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. இது ஏன்ஷியன் அண்ட் மிடிவல் ஹிஸ்ட்ரியை கவர் பண்ணக்கூடிய போர்ஷன். மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு தனி யூனிட் இருக்குது, அது யூனிட் 7. ஸோ 4 and 7 அப்படிங்கிறதா ஹிஸ்ட்ரியை கவர் பண்ணக்கூடிய சிலபஸ் டாபிக்ஸ். இதில் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே 4 சப்ஹெட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க, 4 லைனில் கொடுத்துருக்குறாங்க போர்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ், மராத்தாஸ், ஏஜ் ஆஃப் விஜயநகரம், பாமனி கிங்டம்ஸ், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. நீங்கள் நம்ம பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆர்டரில் தான் நம்ம டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டே போயிருப்போம். ஓகேயா? சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் தி சோஷியோ கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. இப்போது இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா பேரையும் நம்ம புக்கில் பாடத்தோட பேரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் இங்கங்கே இருக்குது, நம்ம எப்படி பார்த்தலாம் அப்படின்னு தெரியும். இந்த லாஸ்ட் 3 டாபிக் பாருங்களேன். சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் தி சோஷியோ கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ரேஸ், லாங்குவேஜ், கஸ்டம், இந்தியா ஆஸ் எ செக்யூலர் ஸ்டேட், சோஷியல் ஹார்மோனி. ரொம்ப வேகாக இருக்குது, நமக்கு புரியலை. இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக்ஸில் எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிறது டவுட்டாகவே இருக்கும். சம்டைம்ஸ் சிலபஸில் இல்லாத போர்ஷன்லேருந்து கூட நம்ம கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். புத்திசம், ஜெயினிசம் அப்படிங்கிறத பற்றி இதில் வார்த்தைகளே இல்லை, ஆனால் அதுலேருந்து கேள்விகள் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. மௌரியாஸ் பற்றின எந்த ஒரு விஷயமும் இங்கே இல்லை, ஆனால் அது மௌரியர்களோட காலம் சம்மந்தப்பட்ட ஒரு நூலாசிரியர் இல்லைனா ஏதாவது ஒரு இடத்தோட பேரை சொல்லி இது யார் கட்டினாங்க, எந்த டைமில் கட்டினாங்கன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது எப்படி பாசிபிள்? சிலபஸில் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி கொஸ்டின் பேப்பரில் கேட்டாங்க அப்படின்னா இருக்குது. என்னென்னா, சேஞ்ச் அண்ட் கண்டினியூட்டி இன் தி சோஷியோ கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஒரு மாற்றம் நடக்குது, அது தொடர்ந்து நடக்குது. அந்த சேஞ்சுங்கிறது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக கலாச்சார வரலாற்றில் நடக்குது இல்லையா? ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம ஃபஸ்ட்லேருந்து வரோம். ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் அயன் ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒவ்வொரு சேஞ்சஸாக பார்த்து எல்லா பீரியடையும் பார்க்குறோம். இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனும் அதில் வரும். இவங்களுக்கு அப்புறம் மௌரியாஸ் வருவாங்க, வேதிக் ஏஜ், சங்கம் ஏஜ் அப்படிங்கிற நிறைய சப்டாபிக்ஸ் இதில் இல்லாத விஷயங்கள் கூட இந்த டாபிக் உள்ள கவர் ஆகும்.
இந்த மாதிரி தான் இந்த செகண்ட் டாபிக் நம்ம கவர் பண்ண வேண்டியதாக இருக்கும். தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாலிட்டி மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்ஷனாக இருக்குது. செக்யூலர் ஸ்டேட், சோஷியல் ஹார்மனி, யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஹிஸ்ட்ரிக்குள்ளே ஒரு பாலிட்டியோட போர்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ இதை எப்படி புக்ஸில் தேடி படிக்கிறது அப்படின்னா நம்மளால் இந்த ரெண்டுத்தையும் செப்பரேட்டாக படிக்க முடியாது. ஸோ நம்ம இந்த லெசன்ஸ்லாம் படிக்கும்போது கூட இந்த ஆஸ்பெக்ட்ஸ் கவர் ஆயிரும். ப்ளஸ் நம்ம பாலிட்டி படிக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ நமக்கு தெரிஞ்சிடும். அதனால் இது ரெண்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும், சிலபஸில் உள்ளதை நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னு தேடாமல் ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லெசன்ஸ்குள்ளேயே இந்த ஆஸ்பெக்ட்ஸ் கவர் ஆகிருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். ஸோ இப்படி இது நம்ம யூனிட் 4க்கான சிலபஸ். ஸோ இது எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது ஸ்கூல் புக்ஸில் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க நான் ரெடி பண்ண ஒரு PDF. இதில் என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எல்லாமே முதல்ல இருக்கிற டாபிக் இல்லையா, சிலபஸ் படி தான் நான் போயிருக்கிறேன். இந்த டேபிள் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்க நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் பிளைண்டாக இதை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமா, இல்லை இது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு வரணும் இல்லையா? ஸோ அதை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த டாபிக் படி தான் நான் ஃபஸ்ட்டு இருக்கிற பேஜை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி சுல்தான்ஸ், முகல்ஸ், மராத்தாஸ், ஏஜ் ஆஃப் விஜயநகர் அண்ட் பாமினி கிங்டம், சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. இது எந்தெந்த கிளாஸ் புக்கில் எந்த லெசனில் கவர் ஆகுது அப்படிங்கிறது சைடில் இருக்குது. ஸோ இது பேஸ் பண்ணி படிக்கும்போது நம்ம கரெக்டாக சிலபஸ் படி போயிட்டுருக்கோம், சிலபஸ் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஹோப் அப்படிங்கிறது நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். இது போக மீதி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் புக்கில் இருக்குது, சிலபஸில் இருக்குது இல்லையா, அதை மர்ஜ் பண்ணி ரெண்டாவது ஸ்லைட் போகும். ப்ரீ ஹிஸ்ட்ரி, வேதிக் ஏஜ், சங்கம் ஏஜ், இதில் இதுக்கு நடுவில் யார் வருவாங்க, மௌரியர்கள் வருவாங்க, ஐவிசிலாம் நடக்கும் இல்லையா? ஸோ அது இங்கே இருக்குது அப்படிங்கிறனால நான் ரிப்பீட் பண்ணல. நம்ம அதில் இல்லாததை அகெயின் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். நியூ ரிலீஜியஸ் செக்ட் அண்ட் திங்கர்ஸ், டெரிட்டோரியல் கிங்டம்ஸ் மௌரியாஸ், போஸ்ட் மௌரியன் எரா, இதுக்கப்புறம் வர்த்தனாஸ் வருவாங்க, அதுக்கு முன்னாடி குப்தாஸ் வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அதை ஃபர்ஸ்டே கவர் ஆகுது. மிடிவல் இந்தியா, இதில் தான் யாரெல்லாம் வந்துட்டுருக்குறாங்க, டெல்லி சுல்தான்ஸ் வராங்க, முகல்ஸ் வராங்க, மராத்தியர்கள், பாமினி கிங்டம், விஜயநகர் எம்பையர், இதெல்லாம் இந்த போர்ஷனுக்குள்ளே வரும். இது போக பக்தி மூமெண்ட் அப்படிங்கிறது கல்ச்சுரல் ஆஸ்பெக்டில் உள்ளதான், சோஷியோ கல்ச்சுரல் ஆஸ்பெக்டில் உள்ளதான். ஸோ செகண்ட் டாபிக் அப்படிங்கிறது இந்த மாதிரி கவர் ஆகுது. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இன்னும் படிக்க வேண்டிய புக்ஸ் இருக்குது. நம்மளோட ஹிஸ்ட்ரி புக் 6th to 12th வரைக்கும் உள்ளதை படித்தாலும் அது போக படிக்க வேண்டிய 2 புக்ஸ் என்ன அப்படின்னா 11th and 12th இருக்கக்கூடிய எத்திக்ஸ் புக், அறவியலும் பண்பாடும். இது முழுக்க முழுக்க தமிழில் இருக்கக்கூடிய ஒரு புக்கு. இது இங்கிலீஷ் வெர்ஷன் இல்லை, ஸோ தமிழில் தான் நீங்கள் படித்தாகணும். நான் இங்கிலீஷ் மீடியம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நார்மலாக ரீட் பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக அதில் சொல்லியிருக்கிற மெசேஜை வந்து கிராஸ் பண்ண முடியும். ஸோ நார்மலாக ரீட் பண்ணுங்கள் போதும். அதில் இல்லாத ஹிஸ்ட்ரி புக்ஸில் இல்லாத நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இன்னொன்று நம்ம கிளாஸஸில் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஒரு ஃபேக்டை இல்லைனா ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் ஒரு மன்னர் வராரு, அவரோட காலம் இது, அவரோட பையன் இது அப்படின்னு படிக்கிறத விட அவங்களோட பீரியடில் கட்டப்பட்ட கோயில் என்ன, அந்த கோயில் எங்கே இருக்குது, யார் கட்டினாங்க, அவங்க யாராவது ஒரு புலவரையாவது எழுத்தாளரையாவது ஆதரிச்சிருக்கிறாங்களா, அவங்க எழுதின புக் என்ன, இந்த மாதிரி விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இதை தான் கொஸ்டினை கேட்பாங்கன்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே எத்திக்ஸ் புக்கில் தான் கவர் ஆகுது. பண்பாடு அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, அது நம்ம சிலபஸில் சோஷியோ கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம எத்திக்ஸ் புக்கை ஒமிட் பண்ணாமல் படிக்கணும் அப்படிங்கிறது இங்கேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது 11th ஸ்டாண்டர்டோடது. எல்லாமே படிங்க, தமிழர்களுக்கு கொடுத்துருக்கத படிங்க. ஏன்னா இது அப்படியே உங்களுக்கு யூனிட் 8ல் கவர் ஆகும். சரியா? நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து யூனிட் 4லையோ 7லையோ பெருசாக தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்க வேண்டாம். ஹோல் சிலபஸ் நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணி தான் ஆகணும். ஸோ யூனிட் 8க்கான நிறைய விஷயங்கள் எத்திக்ஸ் புக்கில் கவர் ஆகுது. ஸோ இந்த 3 விஷயங்களுமே நம்ம மர்ஜ் பண்ணிவிட்டு ஒரே நோட்ஸாக எடுத்தால் கூட நமக்கு பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நம்ம பேப்பர் எழுதும்போது ஒரே பேப்பரை தான் எழுத போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட நோட்ஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. 12th எத்திக்ஸில் நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்கலாம். இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் 3ஆவதாக பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த போர்ஷன்லாம் இதில் கவர் ஆகும். பண்பாடும் சமயங்களும், வேதகால பண்பாடு நம்ம பார்த்துக்கலாம். இங்கேருந்து நிறைய கேள்விகள் கேட்க தான் செய்கிறாங்க. இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை, பக்தி இயக்கம், சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், இது கண்டிப்பாக 12th and 10th ஹிஸ்ட்ரி புக்கில் கவர் ஆகிருக்கும். அதில் இல்லாத சில விஷயங்கள் படங்களோடு இருக்கும்போது நமக்கு படிக்கிறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எத்திக்ஸ் புக்கை தவறாமல் படிங்க. இந்திய பண்பாடும் சுற்றுச்சூழலும், யோகம் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள், இதில் இருந்தால் கேட்கலாமா அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு ரீட் பண்ணலாம் இல்லையா? ஒரு 20 to 25 பக்கம் இருக்க போது ஒரு 1 hour இல்லைனா 45 minutes நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் என்ன இருக்கும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து எல்லாராலையும் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்.
ஒரு மார்க்குக்கு தான் இங்கே ஃபைட் நடந்துட்டுருக்கு. சரியா? குரூப் 2 ஏல பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி நீங்கள் மெயின் ஸ்கூலில் என்டர் ஆகணும். ஒரு மார்க்கில் மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஃபைட் அப்படிங்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய 200 கொஸ்டின்ஸ்க்கு கிடையாது. இந்த ஒரு கொஸ்டின்ஸ் கரெக்டாக போடணும் அப்படிங்கிறதுக்காக தான். உங்களால் எவ்வளோ முடியுமோ எல்லாத்தையும் நம்ம படிக்கிறதுக்கு, எல்லாத்தையும் படிக்க வேண்டாம், பட் இருந்தாலும் ஸ்கூல் புக்ஸை மேக்ஸிமம் கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். உலகிற்கு இந்திய பண்பாட்டின் கொடை. ஸோ இப்படி இதில் 10 ஒரு 20 லெசன் எத்திக்ஸ் புக்கில் இருந்து வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 7 இந்தியன் நேஷனல் மூமெண்ட், ஐஎன்எம் சொல்லுவோம் இல்லையா, இது முழுக்க மாடர்ன் ஹிஸ்ட்ரி கவராக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. எப்படி வந்து பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்துச்சு, எந்தெந்த தலைவர்கள்லாம் உருவானாங்க, எந்த மாதிரியான போராட்டங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே பிரித்தோம் இல்லையா, குப்தர்கள், வர்தனாஸ், மெடிவல் இந்தியா, பக்தி மூமெண்ட், நீங்கள் பிரித்த மாதிரி நம்ம ஸ்கூல் புக்ஸ் படி சிலபஸை பிரிக்க முடியல. ஏன்னா இது வந்து ரொம்ப மொத்தமாக கொடுத்த மாதிரி இருக்கு இல்லையா. நேஷ்னல் ரெனேசா, ஏர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், இது எல்லா இடத்துலையும் கவராக இருக்குது. ஸோ தனித்தனியாக என்ன பண்ண முடியல அப்படின்னா லெசன்ஸே எடுத்து போட முடியல. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கூல் புக்ஸ் வைஸ் படிச்சுட்டு போயிடலாம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ், B.R. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், VOC, நேரு, காமராஜ், காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், ராஜாஜி, சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் அதர்ஸ். இந்த அதர்ஸ்குள்ளே தான் நம்ம மாட்டிக்குவோம். சரியா? இருக்கிற பேரெல்லாம் நம்ம பார்த்துருவோம், இவங்கெல்லாம் சிலபஸில் இருக்காங்க அப்படின்னு தெரியும். அதர்ஸ் அப்படிங்கிற இடத்துல யாரை வேணால் கேட்கலாம் இல்லையா, திலகர் வரலாம், ஏன்னா கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லா தலைவர்களை பற்றியும் கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமாகுது. டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன், எந்த மாதிரிலாம் அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு தான் இருக்குது. அகிம்சை ஒரு சைடில் இருக்கும், ரேடிக்கலிசம் ஒரு சைடில் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு டைப் ஆஃப் அஜிடேஷன் தான். அது நமக்கு நிறைய லெசன்ஸில் அங்கங்கே கொஞ்சமாக கவர் ஆகிருக்கு. பர்டிகுலராக இந்த லெசன் இதை பற்றி பேசுது, இந்த டாபிக் அதுக்குள்ளே வருது அப்படின்னு நம்மளால் பிரிக்க முடியல. growth ஆஃப் சத்யாகிரகா அண்ட் மிலிட்டன்ட் மூமெண்ட்ஸ், கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிஷன். ஸோ இப்படி ஒரு 3 டிவைடில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஐஎன்எம்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி, 10th 12th படிக்க வேண்டியதாக இருக்குது. இது முழுக்க பிரிட்டிஷ் வரும்போது, பிரிட்டிஷ் கூட யூரோப்பியன்ஸ் முன்னாடி இருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா, போர்ச்சுகீஸ் வந்ததுலேருந்து நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்குற வரைக்கான எல்லா போர்ஷனுமே இந்த கிளாஸஸில் கவர் ஆகுது. இது போக ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன், எஜுகேஷன் எப்படி இருந்துச்சு, இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்டில் கவர் ஆகிருக்கு. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். 8th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி இல்லையா, ஸோ கண்டிப்பாக அதில் ஒரு 7 பக்கம் 8 பக்கம் வரைக்கும் தான் இருக்க போது. ஒரு ரீடிங்லேயே உங்களுக்கு என்ன இன்ஃபோ வேணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அது எக்ஸாம் பாயிண்டில் எப்படி எடுக்கலாம், சிலபஸோடு எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிடும். நீங்கள் நம்ம டேபிள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கிறோம். கிளாஸ் 9th 9ஆம் வகுப்பு புக்குக்கு நம்ம அவ்வளோவா இங்கே பேரே வந்திருக்காது. ஏன் அப்படின்னா 9th புக் வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை கவர் பண்ணுது அப்படியே மொத்தமாக. சரியா? முழுக்க வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கவர் பண்ணுறதா இருக்குது. ஸோ நமக்கு வந்து வேர்ல்டு ஹிஸ்ட்ரி சிலபஸில் கிடையாது, நமக்கு தேவையில்லை. அதனால் நம்ம 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய நிறைய லெசன்ஸ் படிக்கல. ஆனால் நம்ம சிலபஸோடு ஒத்து போகக்கூடிய தமிழ் சொசைட்டி பற்றி இருக்குது, ரிலீஜியஸ் திங்கிங் பற்றி இருக்குது. அந்த லெசன்ஸ்லாம் நான் ஷெடியூலில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை வந்து அந்த டேபிளில் வந்து செக் பண்ணி பாருங்கள். கிளாஸ் 9ஓட போர்ஷன்ஸும் இருக்கும். ஸோ நமக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி தேவையில்லை அப்படிங்கிறனால நம்ம படிக்கல. சரியா? ஸோ இதுதான் என்ன, சிலபஸ் படிக்கிறது, எல்லாத்தையும் படிக்கிறது அப்படிங்கிறது இங்கே வேண்டாம். வேர்ல்டு ஹிஸ்ட்ரி நமக்கு இல்லை, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் நமக்கு இல்லை. போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்னால் விடுதலைக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு சிலபஸில் இல்லை. ஸோ அதனால் நம்ம அந்த போர்ஷனையும் என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா படிக்க மாட்டோம். கிளாஸ் 10th முதல் 4 பாடங்கள் இருக்குது இல்லையா, அது எல்லாமே உலகப்போர் பற்றினதாக இருக்கும். அதில் வேர்ல்டு வந்து எப்படிலாம் இன்வால்வ் ஆனாங்க, 2 டீமாக பிரிஞ்சாங்க, இங்கிலாந்து கீழே இவங்களுக்கு கீழே இவங்க அப்படிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த 4 பாடங்களையும் நம்ம படிக்க போகிறது கிடையாது. ஏன்னா சிலபஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 4 லெசன்ஸ் நம்ம விட்டாச்சு. மீதி இருக்கக்கூடிய 5, 6, 7, 8, 9, 10 நம்ம சிலபஸோட மர்ஜ் ஆகக்கூடிய டாபிக்ஸாக இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம படிக்க போகிறோம். இதே மாதிரி தான் கிளாஸ் 12th வால்யூம் 1 இருக்கக்கூடிய மொதல் 7 பாடங்கள் மட்டும்தான் படிக்க போகிறோம். இதுக்கப்புறமே இந்த வால்யூமில் 2 லெசன் இருக்குது. அந்த 2 லெசனுமே போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பற்றி பேசுது, விடுதலைக்கு அப்புறம் இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அந்த ஆஸ்பெக்ட் எல்லாமே உங்களுக்கு எக்கனாமியில் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அதுபடி படித்தா தான் கரெக்டு. இன்னொன்று நமக்கு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற நமக்கு ஹிஸ்ட்ரியில் இல்லை. ஸோ அந்த 2 லெசன் நம்ம படிக்கலை. வால்யூம் 2 இருக்கக்கூடியதும் வேர்ல்டை பற்றி தான் இருக்குது. நிறைய ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, இதனால் என்னாச்சு, எக்கனாமிக்கலாக இண்டஸ்ட்ரியெல்லாம் எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் நமக்கு சிலபஸோட சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறனால வால்யூம் 2 நம்ம படிக்கலை.
ஸோ இப்படி நமக்கு சிலபஸ் படி எது தேவையில்லை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுட்டு நம்ம படிக்க உட்காரும்போது தேவையில்லாமல் நம்ம என்ன செய்ய மாட்டோம், நிறைய விஷயங்களை படித்து லோட் பண்ண மாட்டோம். இது ஹிஸ்ட்ரியில் யூனிட் 4 அண்ட் யூனிட் 7 சிலபஸ் படி முடிக்கிறதுக்கான ஒரு ஐடியா. நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் படியும் போகலாம், சிலபஸ் படியும் போகலாம். நான் இங்கே ஷெடியூல் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அந்த டேபிள் அப்படின்னா, சிலபஸையும் ஸ்கூல் புக்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டேபிளாக போட்டிருக்கேன். நிறைய மைக்ரோ டாபிக்ஸ் போடலை, ஏன்னா நமக்கு அது ரொம்ப பேர்டனாக இருக்கும், நம்ம தேடிட்டே இருக்க முடியாது. ஸோ மேல்டாக்க இந்த டாபிக் அப்படின்னா இது கீழே இந்த விஷயங்கள்லாம் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். ஸோ இந்த ஷெடியூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுபடியே ஃபாலோ பண்ணலாம். இல்லை நான் ஆல்ரெடி தனியாக ஒரு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு, நான் இந்த ஐடியா வச்சுருக்கிறேன், இப்படி தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அதையும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த டாபிக் நீங்கள் படிப்பீங்க இல்லையா, நீங்கள் ஏதாவது லெசன் படிச்சுட்டு இருக்கும்போது நான் இந்த லெசன் படிக்கவா வேண்டாமா, அது சிலபஸில் இருக்கா இல்லையா, அப்படி இருந்தாலும் அது என்ன விஷயத்துக்கு கீழே கவர் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம பிடிஎஃபை ரெஃபர் பண்ணுங்கள். இது நம்ம யூடியூப் சேனலோட டெலிகிராம் பேஜில் இருக்கும், டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸோட டெலிகிராம் பேஜில் இருக்கும். ஸோ இது நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்காது, எக்கனாமி அதே மாதிரி ஒதுக்கப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் தான். டேட்ஸ் இருக்கும், வருஷங்கள் வரும், நிறைய பேர் வரும், என்னால் மனப்பாடம் பண்ண முடியாது அப்படின்னு ஒமிட் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் வெரி சாரி, ஹிஸ்ட்ரியிலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. நம்ம முதல்லே சொன்ன மாதிரி யூனிட் 4 யூனிட் 7 மட்டும் இல்லாமல் யூனிட் 8ஓட பார்க்கும்போது ஹிஸ்ட்ரிக்கான போர்ஷன் அதோட வெயிட்டேஜ் அப்படிங்கிறது கொஷின் பேப்பரில் அதிகமாகவே இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஒமிட் பண்ணாமல் ஹிஸ்ட்ரி எடுத்து படிங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்னா என்ன விஷயங்கள்லாம் பண்ணால் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆவீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த சப்ஜெக்டை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிட்டு படிங்க. நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவுமே ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைன் பை லைனாக ரீட் பண்ணி எடுத்த டிஸ்கஷன் தான். ஸோ அந்த ஆடியோவை ப்ளே பண்ண விட்டுட்டு நீங்கள் கையில் புக்ஸ் வச்சு படிங்க, அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பாருங்கள். ஸோ இப்படி நீங்கள் ஒரு நாளுக்கு ஒரு கிளாஸ்ன்னு பார்த்தா கூட 55 டேஸ் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா என்டையர் ஹிஸ்ட்ரியுமே நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ நம்ம 3 மாதம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே அவங்களால ஹிஸ்ட்ரியை முடிக்க முடியும். வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இவ்வளோ மெனக்கிட்டு நீங்கள் இந்த சப்ஜெக்டை படிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 1.5 மாதத்தில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு, மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இருக்கிற ரிசோர்ஸஸை, இருக்கிற டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியும். தேங்க்யூ.